வெல்கம் டு மிஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. மசால் போண்டா ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மசால் போண்டா. அதுக்காக உருளைக்கிழங்குகளை கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்திட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 2 விசில் விட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம். நான் கடலை மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்திடலாம். சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் எடுத்தது காஷ்மீரி மிளகாய் தூள். ஸோ அதையும் சேர்த்திட்டு நான் இதை கலந்து விட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது கலரும் நல்லா கொடுக்கும், அதே மாதிரி காரமும் அளவாக இருக்கும். அதனால் அதை சேர்த்திக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நான் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திக்கலாம். இது கூட நான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சியில் செய்ய வேணாம். அதாவது நம்ம பஜ்ஜி மாவுக்கு செய்ய கன்சிஸ்டன்சி வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது வெளி தோல் மட்டுமே மொந்தமாக நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். உள்ளே ஸ்டஃபிங் கம்மியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் நிறையா இருக்கும். வெளி தோல் லேஸாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 2 பெரிய வெங்காயத்தை ஆல்ரெடி பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்திக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 5 உருளைக்கிழங்கு. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதுவும் இது நார்மல் சைஸ் வெங்காயம் தான், அதனால் அதை சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இல்லையா, அதுக்காக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இந்த மசால் போண்டாவை பெரியவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் என் வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்குறேங்கிறதுனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட தெரியாது. அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்தலைங்க. வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு தேவையான ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸை சேர்த்திடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள்னுங்க தேவையானதை சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். காரம் அளவாக இருக்கும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. இல்லை எனக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், என் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நான் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். மிளகாயும் சேர்த்தலை. நீங்கள் பெரியவங்களுக்குனா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்திக்கங்க. ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்தோனையும் அதை தோலெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்க அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த ஆனியன் கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இதை சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ட், இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான ரிமைனிங் உப்பை நான் சேர்த்திக்கிறேன். இதில் மீதி 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. ஆல்ரெடி நான் வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் இல்லையா, ஆனாலும் அது பத்தாது. அதனால் மறுபடியும் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நான் இதை கிளறி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இதை உருளைக்கிழங்க இப்படி இந்த மாதிரி மசிச்சு சேர்த்தி விட்டுருங்க. ஃபுல்லாக கொலைய மசிச்சு விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் அதை நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கிளறி விட்டிங்கன்னா போதும், கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டு ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கும்போது உருண்டைகளை பிழிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்து உருட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கங்க. நான் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன், ரொம்ப பெருசாலாம் போட போகிறதுல. இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை உருட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் போட்டு இதை ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பரட்டிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனனே நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த உருண்டைகளை மசால் போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். போடும்போது மட்டும் ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் போட்ட பிறகு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா உருண்டைகளும் ஒன் சைடு வெந்துருச்சு. நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். என்னடா இது போண்டா எல்லாம் ஒட்டி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. லைட்டாக திருப்பி விடும்போதே அது ஊந்து வந்துடும். சப்போஸ் ஒட்டி இருந்ததுன்னா கண்டி வச்சு லைட்டாக பிரித்து விட்டிங்கன்னா அது பிரிக்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திருப்பி நெக்ஸ்ட் சைடு ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். குக் ஆனான்னு நம்ம ரெடி ஆயிரும். நம்ம மசால் போண்டா எல்லாமே வெந்துருச்சு. ஸோ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட மசால் போண்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்காக பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அவுட்டர் லேயர் பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, ரொம்ப தின்னாக இருக்குங்க. உள்ள ஸ்டஃபிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டஃபிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் நிறையாவும் வெளி தோல் லைட்டாக லேஸாக இருக்கிற மாதிரி மசால் போண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க. உடனே உங்கள் வீட்டில் தட்டு காலி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.